சோ गाइस கிட்டத்தட்ட 6-7 மாசம் கழிச்சு சோலோ லிவ்லிங்க்கு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒதுக்க போறோம். சோ இந்த வீடியோல தான் சோலோ லிவ்லிங் எப்போ வருது, ஏன் இவ்வளவு நேரம் லேட், லைவ் ஆக்ஷன் எப்போ வருது, சீசன் 3ல என்னென்ன ஓட்ட இருக்கு, சீசன் 3 வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சோலோ லிவ்லிங்கோட சீசன் 3 பத்தி நல்லா விவரிக்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதையும் இல்ல பேசி ஆகணும்னு சொல்லி ஆகணும். சோ எனிவே சோலோ லிவ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி வந்து நம்ம டிராகன் பாலுக்கோ ஜூஸ் கைசனுக்கோ பிளாக் கிளவருக்கோ தனியா ஒரு வீடியோ எடுத்து பண்ண முடியும். ஓகேவா? சோ எனிவே வீடியோ புதுசா வரவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சோலோ லிவ்லிங் ஃபேன்ஸும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சோலோ லிவிங்கோட சீசன் 3 ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆகுது, என்னதானா பண்ணுறீங்கன்ற கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ எதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா சோலோ லிவிங்ல இருந்து இந்த மாசத்துக்கு இந்த வருஷத்தோட எண்டிங்ல ஏதோ படம் வர போதாமா. ஸோ அந்த படத்திற்கு அனிமேஷன்ஸ் குவான்டிடேஷன் சொல்லிட்டு அதுக்கேற்ற ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறதுனால சீசன் 3யோட ஒர்க் எல்லாம் பாதிலே நிற்கிதாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீசன் 3ல வந்து ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு A1 பிக்சர்ஸ் ரெடியா இருக்காங்களாமா. ஸோ அதனால தான் சீசன் 3 லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ரூமர்ஸா பரவிட்டு இருக்குங்க. சரி ஓகே, லேட்னா எவ்வளவு லேட்டா ஆகும், எப்போதான்டா வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த வருஷமே வராதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2027 2028 தான் வந்து சோலோ லிவிங்கோட சீசன் 3 வரப்போகுதுன்றதா உண்மை. ஓகேவா? ஸோ அது வரையுமே வந்து சோலோ லிவிங்கோட சீசன் 3 வராது. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் குஷிப்படுத்துற வகையில் சோலோ லிவிங்கோட நியூ மூவி ஒன்று வரப்போதாமா. ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த வருஷம் 2வது பார்ட், அதாவது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது மாதிரி வந்து வின்டர் டைம்ல வரப்போகுதுன்னு இருக்கானுங்கப்பா. பட் அதுல ரூமர்ஸ் இப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே டபுள் டஞ்சன் பார்த்திருப்போம். அந்த டபுள் டஞ்சன்ல நம்ம ஹீரோ அகைன் வந்து உள்ள போற மாதிரியும் இந்த சோலோ லிவிங் அப்படின்ற மாதிரி இந்த கேமை அவன் உருவாக்குனது, இதோட சிஸ்டத்தை யார் தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க நம்ம ஜிங்கு போவானாமா. சோ அது நடக்கிற சண்டைகள் உடைகிற மண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை அந்த ஒரு படத்துல பார்ப்போம். பட் இருந்தாலுமே அது ஒரு ஓவா மூவியா இல்லனா வந்து கேனானான்றது காத்துட்டு தான் பார்க்கணும். அதாவது தனியான ஒரு படமா இல்லனா வந்து சீசன் 3க்கு இம்பாக்ட் பண்ற மாதிரி ஒரு படமான்றது காத்துட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? சோ அதனால யாராச்சும் சீசன் 3 இந்த வருஷம் வந்துரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில இருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை கைவிட்டுட்டு அப்படியே கண்ண மூடுங்க. பிகாஸ் வந்து அடுத்த வருஷம் தான் வந்து சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? சோ இதுதான் ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் புன்னகை ஏத்துற மாதிரி சில விஷயங்கள் இருக்குப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தா போன வருஷத்துல இருந்தே சோலோ லிவிங் லைவ் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் பேசிட்டு இருந்தானுங்க. சோ ஒரு வழியா அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டானுங்க. சோ சோலோ லிவிங்கோட லைவ் ஆக்ஷன் எப்போ வர போகுது அப்படின்னு பார்த்தா 2027 சொல்லிட்டானுங்கப்பா. அதாவது அடுத்த வருஷம் வந்து சோலோ லிவிங்கோட லைவ் ஆக்ஷன் வர போகுது. இப்போ நான் பிக்சர்ல காட்டுறேன் தெரியுமா, அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் சொல்றானுங்க. சோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது வந்து எப்போ படத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்தா வர ஏப்ரல் மாசமா. சோ வர ஏப்ரல் மாசம் படத்தை ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளானிங் போயிட்டு இருக்குப்பா. சோ இதுல சீசன் 1 ஸ்டோரி போகும் தான் நானுமே நினைக்கிறேன், அப்படிதான் சொல்றானுங்க. பட் வந்து ஒன் பீஸ் ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ ஒன் பீஸ்ல வந்து நம்ம லைவ் ஆக்ஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கும். பட் வந்து சோலோ லிவிங் லைவ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு சுத்தமா எனக்கு தெரியல. ஸோ அந்த கொடுமைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மேபி கொடுமையா தான் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீசன் 3யோட பிளாட், ஸோ இதை கேட்டுக்கோங்க, இது ஸ்பாய்லர்னா கிடையாது. ஓகேவா? சோ இத பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது சீசன் 3 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு வந்து நம்ம ஜிங்கு வந்து ஜப்பான்ல ஒரு பெரிய ஆளா, ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய ஹண்டரா இருக்காரு. பட் சீசன் 3ல வந்து அப்படியே வந்து உலகளாவிய ஒரு பெரிய ஹண்டரா மாறுவாராமா. சோ அப்பதான் வந்து உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஹண்டர்ஸ் காட்டுவாங்களாம். இப்போதைக்கு வந்து ஜப்பான்ல இருக்கிற ஆளு தான் பார்த்துட்டு இருப்போம். லைக் வந்து நம்ம ஹீரோவோட ஆளா இருக்கட்டும், இல்ல ரெட் மண்டையா சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை காட்டிருப்பானுங்க. பட் அவங்க எல்லாம் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஆளை தான் காமிச்சிருப்பானுங்க. பட் சீசன் 3ல வந்து உலகத்தில் இருக்கிற டாப் 5 ஹண்டரை காட்டுவாங்களாமா. சோ அவங்களோட சேர்ந்து கதை போட மாதிரி தான் சீசன் 3 அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஐகிரிசி பேருன்னு சொல்லிருக்காங்களே. சோ அதே மாதிரி சீசன் 3ல வந்து ஏகப்பட்ட ஷேடோ பிடிப்பானாமா. சோ அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்கப்பா. சோ அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கும்போது சீசன் 3ல ஸ்டோரி லைன் இருக்குமானா தெரியல. பட் கன்ஃபார்மா வந்து எப்போதுமே இருக்கிற மாதிரி சீசன் 3ல கன்ஃபார்மா வந்து ஆக்ஷனும் இருக்குன்றத நம்புவோம். சோ அதனால சீசன் 3 சூப்பரா இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் என்னதான் நம்ம ஊந்து சொன்னாலுமே சீசன் 3 சூப்பரா இருக்கும்ன்றது வந்து நம்ம ஏகப்பட்டதை சொன்னாலுமே அதுக்கான ரிலீஸ் டேட் வரலன்னு தான் உண்மை. எப்போ வந்து இதோட படத்தோட ரிலீஸ் டேட் வருதோ அப்பதான் வந்து இதோட சீசன் 3யோட ரிலீஸ் டேட்டுமே வரும். ரைட்டா? சோ படம் எடுத்துட்டு இருக்காங்கன்றது உண்மையா இருந்தாலுமே அது எப்போ ரிலீஸ் பண்றானுங்க, தியேட்டர்ல ரிலீஸ் பண்றானுங்களா அப்படின்றது ரூமரா தான் இருக்கு. பட் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ரூமரா இருக்கிறதுனால மேபி ஒருவேளை உண்மையா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தோணவும் செய்யுதுடா. சோ எனிவே गाइस இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சோ சீசன் 3 அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் நம்ம இதே மாதிரி ரிலீஸ் டேட் சொல்லிட்டு இருப்போம் நினைக்கிறேன். ஓகேவா? சோ லைவ் ஆக்ஷன் ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆகுதாமா. சோ அது எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். சோ இதுக்கு அப்புறம் சோலோ லிவிங் அப்படினாலே அடுத்த வருஷம் தான் கை வைப்போம் போல. சோ நடுவுல கொஞ்சம் அப்டேட் வந்துச்சு அப்படினா வீக்லி அப்டேட்ல போட பார்க்கறேன்டா. சோ எனிவே गाइस இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? சோ எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் கடைசி சத்தலாமா.